தமிழக மாணவர்களின் கல்வி சார்ந்த பல்வேறு திட்டக்கூறுகளை நிறைவேற்றுவதற்காக ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 2024-25 ஆண்டுக்கான கல்வி நிதி ரூபாய் 2152 கோடியும் மத்திய அரசு விடுவிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காவிட்டால் கல்வி நிதி கிடையாது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அவரின் கருத்துக்கு தமிழக அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாடாளுமன்றத்தில் இன்று தொடங்கியது. காலை 11 மணிக்கு மக்களவை கூடிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி மறுக்கப்படுவதாக திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பினார். புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றாததால் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை தர மத்திய அரசு மறுப்பதாக அவர் கூறினார். அப்போது பேசிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் கையெழுத்து போட வந்த தமிழ்நாடு அரசு கடைசி நேரத்தில் யூட்டர்ன் அடித்தது. பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களிலும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுவதாக தவறாக பரப்புரை செய்யப்படுகிறது. தமிழக மாணவர்களை திமுக அரசு வஞ்சிக்கிறது. மாணவர்களின் எதிர்காலத்தையும் மாநில அரசு பாழடிக்கிறது என்றார். மேலும் தமிழக எம்பிக்கள் நாகரீகமற்றவர்கள் என்றும் கூறினார். இவ்வாறு அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் இந்த பேச்சை கண்டித்து திமுக எம்பிக்கள் மக்களவையில் முழக்கம் எழுப்பினர். இதனால் மக்களவையில் கடும் அமளி ஏற்பட்டது. அதோடு அநாகரிகமானவர்கள் என்ற வார்த்தையை தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு திமுக எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். பின்னர் அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. இந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தன்னை மன்னரென எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும். தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரீகமானவர்கள் என்பதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் தமிழக முதலமைச்சருக்கு 3 கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது குறித்த பதிவில் கூறியிருப்பதாவது, பதட்டத்தில் பிதற்றும் தமிழக முதல்வருக்கு 3 கேள்விகள். முதல் கேள்வி, திமுகவினர் நேர்மையற்ற நாகரீகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னதில் என்ன குறை கண்டீர்கள்? உண்மையைத்தானே சொல்லியிருக்கிறார். 2வது கேள்வி, மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்கிறீர்களே, யார் அந்த மக்கள்? உங்கள் மகன், மகள், மருமகன் தனியார் CBSE மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நடத்தும் உங்கள் கட்சியினரும் அவர்கள் உறவினருமா? 3வது கேள்வி, யார் அந்த சூப்பர் முதல்வர்? ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என்று தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். உங்கள் சாயம் வெளுத்து விட்டது. இனியும் தமிழக மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது என்று அண்ணாமலை கூறினார்.